கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான சிந்தனை பகுதியை நாம் கொஞ்ச நேரம் எடுத்து சிந்திச்சு பார்க்கலாம். ஒரு மனிதனுக்கான சோதனைகள் அவன் செல்லக்கூடிய பாதையில் எப்பயுமே இருக்குது. ஆனால் அந்த சோதனை அவனை பாதிக்கிறதும் பாதிக்காமல் இருக்கிறதும் அந்த மனுஷனுடைய கைகளில் தான் இருக்குது. மனிதனுக்கான கண்ணி அவனுடைய சுயம் உலகம்னு வேதம் நமக்கு போதிக்குது. ஆனால் இதில் இருந்த எப்பொழுது ஒரு மனுஷன் விடுதலையாகணும்னு விரும்புகிறானோ அவனை மறுபடியும் இதுக்கு அடிமையாக்க சாத்தான் பிரயத்தனம் செய்கிறவனாக இருக்கிறான். பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறவங்கள சாத்தான் எப்பயும் சோதிக்கிறதில்ல. பாவத்திலேருந்து விடுதலையானவங்களுடைய இச்சையை தூண்டுறதுக்கு ஒருபோதும் அவன் சோம்பலாக இருக்கிறதில்ல. சாத்தானுடைய பிடியில் படுத்திருக்கிற வரை அவன் நம்மளை குறித்து பயப்படுறதில்ல. பரிசுத்தத்தை நோக்கி நம்மளுடைய பயணம் அவனுக்கு பிடிக்கிறதில்ல. அதனால் இன்றைக்கி நாம் எப்படி இருக்கிறோன்றதை ஆய்வு செய்ய கொஞ்சம் நேரம் எடுத்துக்கொள்ளலாம். ஒரு கழுதை புல் மேய்கிறதுக்காக காட்டுக்கு போச்சு. காட்டில் இருந்த தாவரங்களுடைய சுவையில் தன்னையே மறந்து போய் காட்டுடைய அடர்த்தியான பகுதிக்கு போயிடுச்சு. அந்த இடம் ஒரு கிழட்டு சிங்கத்தினுடைய ஆளுகைக்கு உட்பட்ட இடம். சிங்கத்துக்கு ஓரளவுக்கு ஓடவும் வேட்டையாடவும் வலிமை இருந்தாலும் கண் பார்வையும் மோப்ப சக்தியும் கொஞ்சம் குறைவாக தான் இருந்துச்சு. நல்ல பசியில் இருந்த சிங்கராஜாவுனுடைய கண்களில் புல் மேய்ஞ்சிக்கிட்டு இருந்த கழுதை பட்டுருச்சு. அவசரமாக அதை பிடிக்கிறதுக்காக பாஞ்சு போச்சு. சிங்கம் தான் மேலே பாயிறதை கவனிச்சிட்ட கழுதை அடர்த்தியாக வளர்ந்திருந்த புதர்கூட்டம் ஒன்றில் போய் ஓடி ஒளிஞ்சிக்கிச்சு. புதர்கள் ரொம்ப அடர்த்தியாக இருந்ததுனால சிங்கத்தால் கழுதை இருக்கக்கூடிய இடம் சரியாக தெரியாமல் வேகமாக உள்ளே ஓடி போய் அதை வேட்டையாடுறது இயலாத காரியமாக இருந்துச்சு. பதுங்கி மோப்பம் பிடிச்சிக்கிட்டே தேடி பிடிக்கலான்னா மோப்ப சக்தியும் குறைவாகவே செயல்பட்டுச்சு. ஏதாவது பிசகாகிடுச்சுன்னா கழுதை தப்பி ஓடிடும். சிங்கத்துக்கு என்ன செய்கிறதுன்னு புரியாமல் அப்படியே கன்னத்தில் கை வச்சபடி கவலையாக உட்காந்துருச்சு. கழுதை உயிரை கையில் பிடிச்சபடி புதருக்குள்ளே உட்கார்ந்துருந்துச்சு. சிங்கம் நகர்ந்ததும் தப்பிச்சு ஓடிடலான்னு திட்டமிட்டுச்சு. சிங்கராஜா கவலையாக உட்கார்ந்துருக்கிறத அந்த வழியாக வந்த நரி கவனிச்சிருச்சு. என்ன ராஜா, இப்படி உட்காந்துட்டீங்க? உடம்பு ஏதாவது சரியில்லையான்னு பதட்டமாக கேட்டுச்சு. சிங்கம் நடந்தது எல்லாம் சொல்லி முடிச்சிச்சு. சிங்கம் சொன்ன அடையாளத்தை வச்சு பார்க்கும்போது உள்ளே பதுங்கி இருக்கிறது ஒரு கழுதைன்னு நரிக்கு புரிஞ்சுது. ஏதோ ஆடு மாடுன்னா ஓடி போய் பிடிச்சு ராஜாவுக்கு உதவி செய்யலாம். ஆனால் உள்ளே இருக்கிறது கழுதையாச்சே. ஏற்கனவே கழுதைக்கிட்ட வாங்கி பல்லுடைப்பட்ட அனுபவம் நரிக்கு இருந்துச்சு. அதனால் புதருக்குள்ளே போக பயந்துச்சு. அப்போ நரிக்கு ஒரு யோசனை தோணுச்சு. சிங்கத்தோடைய காதோட காதாக அதை சொன்னுச்சு. சிங்கத்தோடைய முகத்தில் புன்னகை வந்துச்சு. நரி சத்தமாக சொன்னுச்சு, ராஜா, ஊருக்குள்ளேருந்து ஒரு இனிமையான பாடகர் காட்டுக்குள்ளே வந்ததை நான் பார்த்தேன். அவருடைய குரலை கேட்க தான் ஆவலோடு ஓடி வந்தேன். பல முறை இவருடைய தேன் குரலை கேட்டு ரசிக்கிறதுக்காகவே ஊருக்குள்ளே போயிட்டு வருவேன். அவரை நீங்கள் பார்த்தீங்களா? அவரோட இனிமையான குரலை நான் கேட்கணும் அப்படின்னு சொன்னுச்சு. சிங்கம் பதிலுக்கு, என்னது தேன் குரலா? அது கத்தின சத்தம் ரொம்ப கொடூரமால இருந்துச்சு, கேட்கவே சகிக்கலையேன்னு சொன்னுச்சு. நரி உடனே, என்ன ராஜா இப்படி சொல்லிட்டீங்க? அவர் பாடுறதை நீங்கள் கேட்டிங்கன்னா மனசு உருகி அழுதுடுவீங்க. அப்புறம் நீங்களே சொல்லுவீங்க நீங்கள் சொன்னது தப்புன்னு அப்படின்னு சொன்னுச்சு. அந்த கேவலமான குரலை இன்னும் ஒரு தடவை வேற கேட்கணுமா? நான் தான் கொஞ்சம் கேட்டதுலேயே வெறுத்து போனேனே அப்படின்னு சிங்கம் சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே கழுதைக்கு ஆத்திரம் வந்துருச்சு. முன்னாடி பேசினவர் என்னோட குரலை எவ்வளவு உருக்கமாக பாராட்டி பேசினார். ஆனால் இந்த கிழவன் இவ்வளோ கேவலமாக பேசுகிறானே, இப்போ அவன் மனசே உருகிற மாதிரி பாடுறேன் பாருன்னு கழுதை தனக்குள்ளே சொல்லிக்கிட்டபடியே பாட ஆரம்பிச்சுது. கழுதையினுடைய கொடூரமான குரலில் அது ஒளிந்திருக்கக்கூடிய இடம் தெளிவாக தெரிஞ்சிருச்சு. அது கண்களை மூடி லயித்து பாடிக்கிட்டு இருக்கும்போதே சிங்கம் அதை நெருங்கி அதனுடைய குரல் வலையை கவ்விக்கிச்சு. கன நேரம் முட்டாள்தனத்தால் கழுதை தன்னுடைய ஆயுளை இழந்துச்சு. பிரியமானவர்களே, தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான்னு 1 பேதுரு 5:8 நாம் வாசிக்கிறோம். நம்ம பரிசுத்தமாக இருக்க எப்போ தீர்மானம் எடுக்கிறோமோ அப்போது நம்மளை சோதனைகளுக்கு உட்படுத்த பிசாசானவன் பகிரங்க பிரயத்தனம் எடுக்கிறான். அவன் எப்படி எப்போ நம்மளை விழ தள்ள முடியும்னு வகை பார்க்குறான். நம்மளுடைய பலவீனம் நமக்கு தெரியுதோ இல்லையோ அவனுக்கு நல்லா தெரியும். குழந்தைங்களை பார்த்து
குச்சி ஐஸ் விற்கிறவன் அழைச்சிட்டு இருக்கிறது போல அவன் நம்மளுடைய இச்சையை தூண்டுற விதமாக நமக்கு நிர்பந்தத்தை கொண்டு வருவான். எந்த இடத்துல நாம் அவனுக்கு இடம் கொடுப்போன்னு காத்திருப்பான். நாம் தான் விழிப்போடு இருக்கணும். கருவாடு காய வச்சா நாம் கண்ணசர காகம் காத்திருக்கும். கனப்பொழுது கிடைச்சா போதும், கொத்திக்கிட்டு போயிடும். அப்படி தான் சாத்தானும் காத்திருக்கிறான். நம்மளுடைய புகழ்ச்சிக்கு பங்கம் வர்றது, அநியாயமாக நாம் பாதிக்கப்படுறதுன்னு சூழ்நிலையை வலுப்படுத்தி நம்மளுடைய ஈகோவை தூண்டி நம்மளை பாவத்தில் விழ வைப்பான். எச்சரிக்கையாக இருப்போம். எப்பொழுதும் விழித்திருந்து ஜெபிப்போம். தேவனுடைய பலத்தினால ஜெயிப்போம். தேவன் தாமே கிருபையும் தயையும் செய்வாராக. ஆமேன்.